இதுக்கு பேர் தான் அமுக்குனாங்கீரை. இதை போட்டு தான் நம்ம இப்போ கருவாட்டு குழம்பு வைக்க போகிறோம். இதில் கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த விதைலாம் இப்படி தான் இருக்கும். இது பழங்காலத்தில் எல்லாருமே நிறைய இந்த தழையை போட்டு தான் கருவாட்டு குழம்புலாம் செஞ்சு சாப்பிடுவாங்க. மூட்டு வலி, கை கால் குத்தல் குடைச்சல் எல்லாத்துக்குமே இந்த இலையை போட்டு குழம்பு வச்சு சாப்பிட்லாம். கட் பண்ணி வதக்கி சாப்பிட்லாம், இல்லைன்னா அரைச்சி வதக்கி விட்டும் குழம்பு மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நான் இந்த மாதிரி கட் பண்ணி தான் செய்ய போகிறேன். இலையை பறிச்சுட்டு வந்து நல்லா அலசிட்டு கத்தியால் கட் பண்ணி குழம்பு வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு சட்டியை போட்டு ஒரு 4 ஸ்பூன் கடலை எண்ணெய் வேணாலும் போட்டுக்கலாம், நல்லெண்ணெய் வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து கடலை எண்ணெய் தான் போட்டிருக்கேன். போட்டு வடகம் 1 ஸ்பூன் போட்டு நல்லா பொரியிட்டோன்னு சின்ன வெங்காயம் ஒரு 7 வெங்காயம் போட்டு, பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் போட்டு, பூண்டு ஒரு 10 பல் சேர்த்து நல்லா வதக்கலாம். பெரிய சைஸ் தக்காளி 1 போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்தோடனே கட் பண்ணி வச்ச கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய் இந்த 2ஐயும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். கத்திரிக்காயெலாம் நல்லா வதங்கணும். ஓரளவுக்கு கத்திரிக்காய், முருங்கைக்காய்லாம் நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்தோடனே நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற அமுக்குனாங்கீரையை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். அமுக்குனாங்கிழங்குன்னு சொல்லுவாங்க, அமுக்குனாங்கீரைன்னு சொல்லுவாங்க. இதை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கும். கீரைலாம் நல்லா வதங்கி வந்துடுது. புளி ஒரு எலுமிச்சளவு ஊற வச்சுக்கிறோம். உப்பு ஒரு 1½ ஸ்பூன் சேர்த்து கரைச்சி அந்த புளியை வடிகட்டிக்கலாம். வடிகட்டி ஊற்றிட்டு அதில் 2 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய் பொடி போட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வரணும். ஒரு கொதி வந்ததும் கருவாட்டையும் சேர்த்துக்கலாம். க்ளீன் பண்ணி கழுவி வச்ச கருவாட்டை சேர்த்து ஒரு கொதிக்கிட்டோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். சூப்பராக கமகமனே வாசனையாக இருக்கும் இந்த கருவாட்டு குழம்பு.